Hello friends, welcome to Divya Aari work. இன்னைக்கு கிளாஸ் வந்து 27 FERN stitch தான் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இனோவேஷனான ஒரு ஸ்டிட்ச். இது வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க அங்கங்க சாரீஸ்ல அங்கங்க போடுறதுக்கு நிறைய வந்து இந்த டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். பட் வந்து பாத்தீங்கன்னாக்க நிறைய ஸ்டிச்சஸ் பார்க்கும்போது இதை ஒட்டுன மாதிரி தான் நிறைய இனி வர ஸ்டிச்சஸ்ங்கள்லாம் வந்து இருக்கும். பட் வந்து நான் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறது முன்னாடி சொன்னேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறது பின்னாடி சொல்கிறேன். பட் அதனால தான் வந்து நீங்கள் இந்த ஸ்டிச்சிங்கெல்லாம் வந்து கற்றுக்கோங்க. இந்த ஸ்டிச் வந்து ஆல்ரெடி ஆரி ஒர்க் கற்றுக்கிறவங்க கூட சரி இவ்வளோ ஸ்டிச்சஸ் வந்து எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து சாரீஸ்க்கு தான் யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து அதெல்லாம் விட்டுருவாங்க. மெயினாக வந்து ஆரி ஒர்க்குக்கு தேவையான ஸ்டிச்சஸ் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து இது எனக்கு தெரியாதுன்னு சொல்லவே முடியாது. இப்போ நியூவாக வர டிசைன்ஸ் எல்லாம் வந்து இது ஒட்டின மாதிரி தான் நிறைய ஸ்டிச்சஸ் பேஸ் பண்ணி தான் வருது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே இங்கே வந்து நம்ம வந்து வரணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், இங்கே ஒரு சின்னதாக ஒரு லாக் பண்ணிவிட்டு இதை இப்படி இழுக்கணும். இப்படி இழுத்தோம்னா நம்மளுக்கு லாக் ஆகிடுச்சு. லாக் ஆகிட்டு திருப்பி வந்து நம்ம ஒரு ஸ்டிச் போடுவோம் இல்லையா, குட்டி லாக்கு, அதை போட வேண்டாம். பட் இது போடாமையே போடக்கூடாது, தூக்கிக்கும் ஒரு மாதிரி. இந்த ஸ்டிச் வந்து தூக்கும், பரவாயில்ல தூக்கினாலும் இது கூட வந்து இதை வந்து இழுக்கும் போது இது வந்து ஸ்டேபிள் ஆகணும். அதனால வந்து அந்த ஸ்டிச் வந்து தூக்கினா கூட அது ஒன்றும் ஆகாதுன்னு நினைங்க. அதே மாதிரி செகண்ட் லைன் இப்போ நான் வந்து ஒன்றா வந்து உங்களுக்கு இது பாருங்கள், நானும் அதுக்கு வந்து லாக் போடலை. லாக் போடாமல் நம்ம இழுத்தோம்னா தான் அது லாக் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது இப்படி லாக் ஆகும். இந்த மாதிரி லாக் ஆகி இங்கே நம்ம ஒரு லாக் போட்டுக்கலாம், நாட் பண்ணிடலாம். இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ஓகேங்களா. அகெயின் வந்து இப்போ செகண்ட் ஸ்டெப் போடலாம். பாருங்கள், இங்கேருந்து தான் நம்ம வந்து இழுக்கணும். பாருங்கள், இங்கே ஒரு லாக் போட்டுட்டு, ஓகேங்களா. இது வந்து அப்படியே தான் இருக்கணும். நீங்கள் வந்து இதுக்கு வந்து இங்கே ஒரு லாக் போடணும்னு நினைக்காதீங்க, இது இப்படியே தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கூட எடுத்துக்கலாம். இப்போ இது சின்னதாக எடுத்திங்களா, இப்போ நான் பெருசாக எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்படி பெருசாக வந்து எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டிங்க ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கேருந்து அப்படி எடுத்துக்கணும். இதுலேயே தான் வந்து எல்லாமே சேரணும். பாருங்கள், தெரியும். லாக் பண்ணிக்கலாம். இப்படியே தான் நம்ம வந்து எத்தனை ஸ்டெப்ஸ் போகணுன்றதை நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நான் இதில் வந்து 1 2 3 இந்த மாதிரி 3 ஸ்டெப்பில் வந்து இதை பண்ணியிருக்கேன். நீங்கள் அதே மாதிரி தான் ஒன்றுத்துக்கும் வந்து இது பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதிலேருந்து அடுத்த ஸ்டெப்பு போக போகிறோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பை போகும்போது நம்ம வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே எப்பயும் ஒரு நாட் போடுவோம் இல்லையா, நாட் போடுறது மீன்ஸ் நம்ம வந்து ஒரு இப்படி செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டு இதை இப்படி இழுக்கிறோம், ஓகேங்களா. இப்படி இழுத்து இங்கே ஒரு ஸ்டிச் எடுத்துட்டு அதுக்கடுத்து பாருங்கள் இங்கே அதை அப்படியே இப்படி இழுத்து கரெக்டாக இங்கே நாட் பண்ணிக்கணும். இது பெரிய டிசைன்ஸ் போடும்போது இது ரொம்ப உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். அடுத்தடுத்து நம்ம போடுறது இந்த ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப வந்து இனோவேட்டிவாக இருக்கும். அதுக்கடுத்து பாருங்கள் இது இப்படியே நாட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சில்க் த்ரெட்டில் இதை எப்படி போடலான்றது பார்க்கலாம்.
நான் வந்து அதை தான் உங்களுக்கு சொல்கிறது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்னதாக ஒரு லைனை ஹரிசாண்டலாக போட்டுக்கணும். அதுக்கடுத்து கொஞ்சம் பெருசாக போட்டுக்கிறேன். அதுக்கடுத்து அதை விட கொஞ்சம் பெருசாக போட்டுக்கிறேன். இங்கே வந்து நான் வந்து இந்த மார்க்கிங் பண்ணாமல் காமிச்சிருக்கேன்ல, அதை தான் இதை வந்து பேஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இது வந்து சில்க் த்ரெட்டில், ஓகேங்களா. இதை இப்படியே வந்து இழுத்துக்கணும். இழுத்துக்கிட்டு இங்கே நம்ம நாட்டோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச்சோ எதுவும் போடாமல் இப்போ இதை வந்து இப்படி இழுத்து லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணி நிதானமாக இழுங்க. நிதானமாக இழுத்த பிறகு இங்கே தான் நம்ம லாக் பண்ணிக்கிறோம். ஒரு குட்டி லாக் போடுறோம். அதுக்கடுத்து வந்து குட்டி லாக் போடலை, சாரி, நான் உள்ளேருந்து அந்த நூலை மாத்திரம் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இதுக்கு இப்படி லாக் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி இழுத்துக்கணும். நிதானமாக இழுங்க, அப்போ தான் டைட் வரும். டைட் வந்துட்ட பிறகு நீங்கள் வந்து அப்படியே வந்து உள்ளுக்கு போயிடலாம். பாருங்கள், ஒரே இடத்துல தான் நம்ம வந்து அந்த ஊசியை வந்து கரெக்டாக அந்த எந்த பொசிஷனில் எடுத்தீங்களோ அந்த பொசிஷனில் இப்போ தான் நம்ம வந்து லாக் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. இது இப்படி தான் நம்ம வந்து போட்டுக்கிட்டோம்னாக்கா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய சாரீஸ்லாம் பார்த்துருக்கலாம். இது ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய பேர் இதை வந்து யூஸ் பண்ணி போடுவாங்க. அதுக்கடுத்து நம்ம கொஞ்சம் பெரிய சைஸில் இப்போ வந்து 3 போட்டிருக்கோம் இல்லையா, இது வந்து அப்படியே வந்து டபுளாக வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், அதே மாதிரி இங்கே ஒரு லாக் பண்ணி ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கடுத்து இது வந்து ஹரிசாண்டலாக எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. நான் வந்து குட்டி லாக்கோ எதுவும் போடலை, கொஞ்சம் லாங்காக வச்சு இதை வந்து இப்படியே எடுத்துக்கிறேன். நல்லா டைட் வரட்டும். டைட் வந்த பிறகு நீங்கள் இங்கே ஒரு போட்டுட்டு அதுக்கடுத்து பாருங்கள், அதுக்கடுத்து அதுக்கு கீழே, ஓகேங்களா. வேறு அவ்வளோதான். இப்போ நாட் போட்டுக்கலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி நாட் போட்டுட்டோம். இப்போது இது எத்தனை பிரான்ச்சஸ் மாதிரி வரும். இப்போ வந்து இது ஸ்டார்டிங் லைன்னா இந்த செகண்ட் லைன் அந்த மாதிரி தான் நம்ம வந்து பிரான்ச் பிரிச்சுக்கணும். அதே மாதிரி இது கொஞ்சம் பெருசு, இன்னும் அதை விட கொஞ்சம் நம்ம வந்து பெருசாக போட போகிறோம். நாட் போட்டுருவேன். இந்த மாதிரி தான் நீங்கள் போட்டு பழகணும். இது வந்து கொஞ்சம் லூஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இழுத்து இழுத்து பண்ணும்போது நம்மளுக்கு அந்த லூஸ் வந்து டைட் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.